கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 3 நாட்களாக நீங்கள் நல்ல பக்தியுள்ள கிறிஸ்தவர்களா அல்லது மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளா என்ற தலைப்பிலே நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டு வந்தோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய வசனத்தை மட்டுமே வாசித்து அதனால் நாம் என்ன பெறுகிறோம் என்பதை தவிர ஒரு தனிப்பட்ட அனுபவ சாட்சியோ தனிப்பட்ட முறையிலே கற்றுக்கொண்ட காரியமோ அல்ல. வசனத்தின்படி நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்மை ஆராய்வது நல்லது. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் என்பதுதான் தேவனுடைய பிள்ளைகளின் அடையாளம். இந்த உலகத்திலேயே அதை நாம் அனுபவிக்கலாம். யாருக்கு இந்த அனுபவம்? நல்ல கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது, பக்தியுள்ள கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம், ஜெபம் என்று அதிலே ஒரு மதசார்பமாக அல்லது ஒரு பக்தி மானாக இருந்து செயல்பட்டால் இதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று நினைப்பது மிக மிக தவறு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று மறுபிறப்பு அடைந்து அவரை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு 5 விதமான அதிகமான அதிகாரங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் ஒரு 5 வித ஆசீர்வாதங்களையும் ஒரு அடையாளங்களையும் இங்கே நாம் பார்க்கலாம். முதலாவது, ஏற்கனவே நாம் வாசித்தது போல யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அதிகாரத்தையும், ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 மற்றும் 17 இந்த வசனங்களிலே தேவனுடைய புத்திரர் என்ற அந்த ஒரு சுதந்திரத்தையும் ஒரு அடையாளத்தையும், 17ஆம் வசனத்திலே நாம் தேவனுடைய சகல ஆசீர்வாதத்திற்கும் சுதந்திரவாளிகள் என்றும் அந்த ஆசீர்வாத அடையாளத்தையும், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவரோட கூட ஊழியம் செய்யும் ஒரு சிலாக்கியத்தை நமக்கு அடையாளமாக ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார் என்றும், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் ஆளுகை செய்கிறார், சிங்காசனத்திலே அமர்ந்து அவரோட கூட உட்கார்ந்து ஆளுகை செய்யும் அந்த அடையாளத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் நமக்கு தந்திருக்கிறார் என்றும் வேதத்திலே எழுதப்பட்டிருப்பது. ஏற்கனவே மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்வது போல, எழுதினது எனக்கு பிரியம், அது உங்களுக்கு நலம் என்று நாம் ஏற்கனவே சொன்னது போல பிரசங்கித்ததையே பிரசங்கித்து உங்கள் இருதயத்தில் இந்த வசனங்கள் ஆணித்தரமாக பசுமர தாடி போல பதிய வேண்டும் என்ற இந்த நோக்கத்தோடு இந்த பிரசங்கத்தை செய்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்தால் நித்திய ஜீவனுக்குரிய அந்த ஆசீர்வாதம் அது கேள்விக்குறியானது. ஆனால் மறுபிறப்பு அடைந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி நான் தேவனுடைய பிள்ளை என்றும் தேவனுடைய சுதந்திரவாளி என்றும் தேவனுடைய புத்திரன் என்றும் தேவனோடு ஊழியம் செய்ய எனக்கு அந்த ஒரு சிலாக்கியம் உண்டு என்றும் தேவனோடு ஆளுகை செய்யும்படியாக ஒரு அதிகாரத்தை தேவனுக்கு தந்திருக்கிறார் என்றும் அந்த நிச்சயத்தோடு வாழும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதை இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கலாம், இன்று அனுபவிக்கலாம். தேவன் தாமே உங்களோடு பேசுவாராக. தேவன் சித்தமானால் நாளைய தினத்தில் ஒரு புதிய செய்தியோடு நாம் சந்திப்போம். ஆமென்.